அண்ணா என் பேர் மதியரசங்க. நாங்கள் வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் வெள்ளகோயில் இருக்குங்க. இவர் பாலமன் அவர் வந்து ஒரு 5 வருஷமாக கட்டட வேலை செஞ்சுருக்குங்க. இடையில நாங்கள் வெளியே கட்டடம் வந்தால் வெளியே செஞ்சுருக்குங்க. இப்போ நாங்கள் வந்து அவர் வீட்டு தளத்துக்காக வேலைக்கு போயிருந்தோங்க. தலை டேமேஜாக இருக்குன்னு போட்டு வந்து போயிருந்தோம். அப்போ வந்து அவர் மட பைப் வந்து தோட்டத்தில் இருக்குங்க. அது வந்து தண்ணி கசியுது, அது வந்து நம்ம இடிச்சிட்டு புதுசாக போட்டுக்கலாம்ப்பா, அதிகமாக கசியுதுன்னு சொல்லியிருந்தாருங்க. சரிங்கன்ட்டு நாங்கள் அதை போய் இடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பக்கத்து தோட்டத்துக்கார், அவர் பேர் வந்து முருகேசன், அவர் வந்து இடிக்காதீங்க அப்படின்னு சொன்னாருங்க. நாங்கள் வந்து எதுக்கு போய் இடிக்கிறீங்கன்னு அவர் கேட்டாருங்க. நாங்கள் வந்து பாலோனர் அவர் வந்து சொன்னாருங்க, இதில் வந்து கசிஞ்சிருக்கு, அதனால் இடிச்சிட்டு சரி செய்கிறோம் அப்படின்னுக்காட்டி சரி இடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாருங்க. அப்புறம் வந்து அவர் வந்து வெள்ளவில் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க, இப்படி இடிச்சிருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடிங்க எங்களே வந்து எதுக்கு போய் இடிக்கிறீங்கன்னு எங்களை வந்து தகாத வார்த்தையை பேசினார். அப்புறம் வாழ்நாள் உங்களை வந்து நான் ஜெயிலில் வச்சுருவேன், நீங்கள் எங்கேயும் வெளியே வர முடியாத அளவுக்கு நான் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டினாருங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பயந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து ஸ்டேஷனில் சொல்லிங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இனிமேல் வந்து இது வந்து எது தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கையெழுத்து போட்டு வந்தோம். இனிமேல் நாங்கள் வந்து பொதுன்னு எங்களுக்கு தெரியாதுங்க, அதனால் நாங்கள் வந்து சரி செய்யணும்னு சொன்னதுக்காக தான் நாங்கள் போய் இடித்தோங்க. ஆனால் வந்து எங்களுக்கு பொதுன்னு தெரியாதுங்க, அதனால் வந்து நாங்கள் வந்து இந்த உங்கள் பிரச்சனைக்கு நாங்கள் வர மாட்டோங்க அப்படின்னு நாங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டோங்க. சாவதான கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அவர் வந்து மிரட்டுறாருங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உயிருக்கு உங்களை வந்து கொன்று அப்படின்னு மிரட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து உங்களை வாழ்நாள் முடிச்சு ஜெயிலில் வச்சிருவேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் வந்து எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குங்க. ஏன்னா வந்து மறுபடியும் மேற்படி எங்களை ஏதாச்சும் மிரட்டினா என்னன்றதுக்காக வந்து இப்போ நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துருக்குறோம். இந்த ஆஃபீஸ் ஐஜி ஆஃபீஸ் வந்துருக்கோம்.